வேலை செய்யாத இந்த கிளாஸ் டோர் லாக் இருந்தா தூக்கி போட்டுறாதீங்க. நான் சொல்ற மாரி செஞ்சு பாருங்க. புதுசு எப்படி இருந்துச்சோ அதே மாரியே யூஸ் பண்ணலாம். இந்த லாக்கு சைடுல 2 பிரஸ் பட்டன் குடுத்திருப்பாங்க. அத பிரஸ் பண்ணா இந்த ஸ்டீல் பேனல் ஓப்பன் ஆயிரும். அப்புறமா சைடுல பாத்தீங்கன்னா எல்எங்கி ஸ்க்ரூ 4 குடுத்திருப்பாங்க. அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாட்டம்ல 3 ஸ்க்ரூ குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவ கழட்டினதுக்கு அப்புறமா லாக் தனியா வந்துரும். அடுத்ததா லாக்குக்கான ஹோல்டரும் தனியா வந்துரும். இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரேல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நல்ல பவர்ஃபுல் தின்னர் எடுத்துக்கலாம். இந்த தின்னரை எந்த அளவுக்கு ஊத்தி நல்லா ஊற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊற வச்சிடலாம். அடுத்ததா ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஆயில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு கீஸ போட்டு செக் பண்ணி பார்த்தா இப்போ லாக் நல்லாவே வேலை செய்யுது. இப்போ ஒரு அருமையான கிளாஸ் டோர் லாக் நல்லாவே ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் கிளாஸ் டோர் லாக்கை ரிப்பேர் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.